மாற்று பெண்ணாக ஏற்றுக்கொள்வார்கள். இருக்கிறாள். இவளை மாற்று பெண்ணாக ஏற்றுக்கொள்ள ஒருத்தி இருக்கிறாள். அல்லும் பகலும் தஞ்சமாம்பாளையே மாற்று பெண்ணாக கற்பனை செய்தவள் ஒருத்தி இருக்கிறாள். கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய் என்று எதையோ நினைத்து அலைந்திருக்கிறீர்களே. என்ன மாமி சொல்கிறீர்கள்? உள்ளூரில் இவளுக்கேற்ற மாப்பிள்ளை உங்கள் கண்ணில் படவில்லையா? எங்கோ தூர தேசத்தில் இருக்கும் அவர்களை சம்பந்திகளாக்கிக் கொள்ள நினைத்த உங்களுக்கு பக்கத்தில் உள்ள மாப்பிள்ளையை அடையாளம் காண முடியவில்லையா? யாரை மாமி சொல்கிறீர்கள்? வேறு யார், நம் ராமானுஜன் தான். கௌசல்யா, ஏன் இவ்வளவு அதிர்ச்சியாகிவிட்டாய்? ராமானுஜன் உங்கள் பெண்ணுக்கேற்ற மாப்பிள்ளை இல்லையா? நீங்கள் சோமியாஜியின் பிள்ளை ராமானுஜனையா சொல்கிறீர்கள்? ஆமாம், அந்த ராமானுஜனைத்தான் சொல்கிறேன். அவனை விட ஒரு அற்புதமான மாப்பிள்ளை எங்கு தேடினாலும் கிடைக்க மாட்டானே. தஞ்சமாம்பாளுக்கும் காந்திமதிக்கும் இருந்தது வெறும் ஆற்றங்கரை சிநேகம் என்றுதான் நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்களா? இல்லை, தஞ்சா காந்திமதியை தன் மாமியாராகவும் காந்திமதி தஞ்சாவை தன் மாற்று பெண்ணாகவும் என்றோ வரித்து விட்டார்கள். என்ன சொல்கிறீர்கள்? அப்படி இருந்தால் காந்திமதி மாமி இதை பற்றி ஒரு வார்த்தை பிரஸ்தாபித்திருக்கலாமே. அவ்வளவு பட்டவர்த்தனமாய் சொல்ல விருப்பமில்லை என்றாலும் ஒரு கோடிட்டாவது காட்டியிருக்கலாமே. பட்டவர்த்தனமாய் தஞ்சாவை பெண் கேட்கத்தான் அவர்கள் உங்கள் அகம் தேடி அன்று வந்திருந்தார்கள். அதற்குள் நீங்கள் தஞ்சாவிற்கு வரன் பார்த்திருப்பதாக சொல்லவே மனதிற்குள்ளேயே எல்லாவற்றையும் அழித்துக் கொண்டு வேறு எதையோ சொல்லிவிட்டு புறப்பட்டு போயிருக்கிறார்கள். அவர் பிள்ளையை எங்கள் தஞ்சாவிற்கு பார்க்கலாம் என்றிருக்கிறோம். பூமி தேவிக்கு சீமந்தம் செய்ய உத்தேசித்திருக்கிறோம். தாங்கள் தான் வந்து பிரகஸ்பதியா இருந்து சீமந்தத்தை சிறப்பாக நடத்தி கொடுக்க வேண்டும். ஐயோ, எப்படிப்பட்ட சம்பந்தத்தை நான் இழந்திருக்கிறேன். பொக்கிஷத்தை கொடுக்க வந்தவர்களை என் அவசர புத்தியால் திருப்பி அனுப்பிவிட்டேனே. ஊரார் போற்றும் ஒரு சிரேஷ்டமான குடும்பத்தில் வாழ்க்கைப்பட வேண்டிய என் பெண்ணின் வாழ்க்கையை நானே நாசமாக்கி விட்டேனே. அப்பா, தஞ்சா, அந்த வேலூர் சம்பந்தத்தில் உனக்கு விருப்பமில்லை என்று நீ சொன்னது காந்திமதியின் அகத்தில் நீ வாழ்க்கைப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் தானா? ஏன் தஞ்சா, ஏன் இப்படி செய்து விட்டாய்? நீயாவது இதை பற்றி ஒரு வார்த்தை என்னிடம் சொல்லியிருக்க கூடாதா? அவர்களின் தகுதிக்கு முன்னால் நாம் எங்கோ அதல பாதாளத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற எண்ணத்தில் தானே நான் அந்த குடும்பத்தை பற்றியே நினைக்கவில்லை. அப்படி மட்டும் நீ ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் அடுத்த நாளே அவர்கள் அகத்திற்கு ஓடி போயிருப்பேனே. அவமானப்பட்டாலும் குற்றமில்லை என்று ராமானுஜனை என் பெண்ணிற்கு தாருங்கள் என்று கேட்டிருப்பேனே. இப்பொழுதும் கூட ஒன்றும் கெட்டுவிடவில்லை. நீங்கள் ராமானுஜனை தஞ்சாவிற்கு கேட்பதில் தவறொன்றும் இல்லை. எப்படி மாமி, எப்படி முடியும்? இப்போதுதான் எல்லாம் கெட்டுவிட்டதே. அன்று நிஷ்கலங்கமாக இருந்த பெரிய குடும்பம் இன்று அவமானப்பட்டு நிற்கிறதே. எந்த முகத்தை வைத்துக் கொண்டு நாங்கள் அவர்களை சென்று பார்ப்போம்? கௌசல்யா, நீங்கள் சோமயாஜியின் குடும்பத்தை ஒரு சராசரியான குடும்பம் என்று எண்ணாதீர்கள். அவர்களின் எண்ணங்களும் செயல்களும் மிகவும் உயர்ந்தவை. அதற்கில்லை மாமி. கௌசல்யா, தஞ்சாவின் வாழ்க்கை மிகவும் முக்கியம். அது மட்டுமே உங்கள் மனதில் மேலோங்கி இருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் அவமானப்பட்டுவிட்டாலும் அது இரண்டாம் பட்சமே. நிச்சயம் சோமயாஜியின் குடும்பத்தினர்
அப்படிப்பட்டவர்கள் அல்ல. முயன்று பார்ப்பதில் உங்களுக்கும் நஷ்டம் ஒன்றுமில்லையே. பிறகு முடிவு உங்கள் கையில். கமலை, சற்று நேரம் நேராக உட்கார்ந்திரு. இப்படி தலையை ஆட்டிக்கொண்டே இருந்தால் எப்படி பின்னுவதாம்? சித்தி, இதை பார். பார்த்தேன். என்ன இப்போது? இந்த பொம்மைக்கு ஏன் சித்தி தலையில் முடியே இல்லை? எனக்கு என்ன தெரியும்? செய்தவனைத்தான் கேட்க வேண்டும். போ சித்தி, உனக்கு எல்லாம் தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேன் என்கிறாய். உண்மையிலேயே எனக்கு தெரியாதடி. பொய். அன்று மழை எப்படி பெய்கிறது என்று கேட்டதற்கு நீ எவ்வளவு அழகாக விவரித்து சொன்னாய். சூரியனின் உஷ்ணத்தினால் சமுத்திரத்திலிருந்து தண்ணீர் ஆவியாகி. சித்தி, சமுத்திரம் எவ்வளவு பெரியது? ஏய், திரும்பி சரியாக உட்கார். உனக்கு தலை பின்னி விடுவதற்குள் என்னை கேள்வி கேட்டு பின்னி எடுத்து விடுகிறாய். இனிமேல் உன் அம்மாவிடமே தலைவாரி பின்னிக்கொள். சரி சித்தி, சமுத்திரம் எவ்வளவு பெரியது? எனக்கு தெரியாது. கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்காதே. உனக்கு தலை பின்னி பூ வைத்தாயிற்று. எழுந்திரு. சித்தப்பா, இந்த பொம்மைக்கு ஏன் தலையில் முடியே இல்லை என்று உங்களுக்கு தெரியுமா? ஏன், உன் சித்தியை கேட்டாயா? கேட்டேன், தெரியாதாம். பிறகு எனக்கு மட்டும் எப்படி தெரியும்? சரி, சமுத்திரம் எவ்வளவு பெரியது சித்தப்பா? சமுத்திரம் தானே. நீ ஆரை பார்த்திருக்கிறாயோ? பார்த்திருக்கிறேனே. சமுத்திரம் கூட ஆரை விட 6 மடங்கு பெரியதாக இருக்கும். அவ்வளவு பெரியதா சித்தப்பா? சித்தப்பா சித்தப்பா, சமுத்திரத்தை பார்க்க என்னை ஒரு நாள் கூட்டி போகிறீர்களா? அவ்வளவுதானே. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயிலுக்கு போகும்போது உன்னையும் அழைத்து போகிறேன். பெருமாளோடு சேர்த்து சமுத்திரத்தையும் தரிசித்து விட்டு வந்து விடலாம். இதோ வந்து விட்டேன் அம்மா. பெரிய பிராட்டி, சொல்லுங்கள். என்ன? பசிக்கிறது. சற்று உரக்க சொல்லுங்களேன். பசிக்கிறது. ஏன் இப்படி கத்துகிறீர்கள்? நீதானே உறக்க சொல்ல சொன்னாய். அதற்காக இப்படியா? சரி 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 சரி, பசிக்கிறதம்மா. பசிக்கட்டும் பசிக்கட்டும். நல்ல வைத்தியரிடம் பார்த்து வயிற்றில் இருக்கும் ஜடாரக்னியை குறைக்க ஒரு வழியை பாருங்கள் என்று நானும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். நீங்களும் பார்த்த பாடில்லை. பைத்தியமே, அதை யாராவது குறைப்பார்களோ? பசியே இல்லை என்று அவஸ்தைப்படுவர்கள் தான் பல பேர். வைத்தியரிடம் போனாலும் கூட இது வரம் சுவாமி, இதை போய் குறைக்க சொல்கிறீர்களே என்று என்னை தான் வைவார். எதையாவது சொல்லி என் வாயை அடைத்து விடுங்கள். பெரிய பிராட்டி, எங்கேயடி உன் அத்தியும் பேர்? நான் பார்க்கவில்லையே அக்கா. இங்கேதான் எங்கேயாவது இருப்பார். சரி, சிற்றுண்டியாக சிறிது அவல் உப்புமா செய்திருக்கிறேன். மாப்பிள்ளையை உள்ளே அழைத்து கொண்டு போய் கொடு. அவல் உப்புமாவா? ஏன் மாப்பிள்ளை, பிடிக்காதா? சரிதான். இவருக்கு பிடிக்காதது என்று கூட ஒன்று உண்டா என்ன? அவல் உப்புமா மட்டும் தானா? இன்னும் கூட ஏதாவது செய்திருக்கிறீர்களா என்று கேட்பார். அழைத்து போ பெரிய பிராட்டி. வாருங்கள். எங்கே போனார் இவர்? என்ன காந்திமதி, என்னையா தேடுகிறாய்? ஆமாம், வெளியே போயிருந்தீர்களோ? சொல்லாமல் போக மாட்டீர்களே என்று நினைத்தேன். சரி, சிற்றுண்டி செய்திருக்கிறேன், வாருங்கள். காந்திமதி, ஆறாவமுதன் சுவாமிகள் அவர் பாரியாலோடு வருகிறாரே. ஆமாம், நம்மகத்திற்கு தான் வருகிறார்கள் போலிருக்கிறது. வா. நமஸ்காரம் ஆறாவமுதன் சுவாமிகளே. நமஸ்காரம். நமஸ்காரம். வாருங்கள், உள்ளே வாருங்கள். உள்ளே வாருங்கள் கௌசல்யா. வாருங்கள். உட்காருங்கள். உட்கார. காந்திமதி, அவர்களுக்கு அருந்த ஏதாவது கொண்டு வா. சரி சுவாமி. இல்லை, எதுவும் வேண்டாம். நீங்களும் உட்காருங்கள். அன்று கோயிலில் நடந்தது மிகவும் துர்பாக்கியமான ஒரு சம்பவம். ஏமாற்றுக்காரர்கள் எப்படியெல்லாம் யோசிக்கிறார்கள்.
கடைசி நேரத்தில் அந்த வரதனே உங்களை காப்பாற்றியிருக்கிறான் என்று தோன்றுகிறது. வேறு யார் சுவாமி? வேறு யார்தான் காப்பாற்ற முடியும்? சாட்சாத் அந்த வரதன் தான் எங்களை காப்பாற்றி இருக்கிறான். என்ன கௌசல்யா, ஏன் எதுவும் பேசாமல் இருக்கிறீர்கள்? என்ன பேசுவது? எனக்கு உங்களிடம் பேச முகமில்லையே. அன்று ஆற்றங்கரையில் தங்களை கடுமையாக பேசியும் அழைக்காமலே நிச்சயதார்த்தத்திற்கு வந்த உங்களின் பெருந்தன்மையின் முன்னால் என்னால் தலை குனியாமல் எப்படி இருக்க முடியும்? எந்த முகத்தை வைத்துக் கொண்டு பேச முடியும்? பாவம் தஞ்சமாம்பாள் எத்தனையோ கனவுகளுடன் இருந்திருப்பாள். அவளை நினைக்கையில்தான் மிகவும் வருத்தமாக இருக்கிறது. இல்லை, அவள் எந்த கனவோடும் இல்லை. சொல்லப்போனால் அவளுக்கு இந்த சம்பந்தத்தில் விருப்பமே இல்லை. ஏன், கௌசல்யா கூட ஆரம்பத்தில் இந்த சம்பந்தத்தில் சற்று தயக்கம்தான் காட்டினாள். நான் தான் என் பெண் வசதியாக வாழ்வாளே என்ற ஒரே எண்ணத்தில் விடாப்பிடியாக இருந்து விட்டேன். நான் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவளை ஒரு பாழும் கிணற்றில் அல்லவா தள்ளி இருப்பேன். அவள் வாழ்க்கையே நாசமாக்கி இருப்பேனே. விடுங்கள், இனி அதை பற்றி பேச வேண்டாம். நடந்ததை ஒரு கெட்ட கனவாக கருதி மறந்து விடுவதுதான் நல்லது. எப்படிப்பட்ட அதிர்ச்சி! அதிலிருந்து இன்னும் நான் மீளவே இல்லை. தங்களோடு சற்று ஆசுவாசமாக பேசினால் அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள்வேனோ என்ற நம்பிக்கையில்தான் இங்கு வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, உங்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் தான் இங்கு வந்திருக்கிறேன். மன்னிப்பா? எதற்கு? அன்று தாங்கள் தஞ்சமாம்பாளை பெண் கேட்கத்தான் வந்தீர்கள் என்பதை புரிந்து கொள்ளாமல் இருந்ததற்கு. அயோக்கியத்தனமான அந்த சம்பந்தத்தை பற்றி பேசி தங்களை மேலே பேச விடாமல் தடுத்ததற்கு. ராமானுஜன் ஒரு பொக்கிஷம். தங்கத்தட்டில் அதை ஏந்தி வந்த தங்களை அடியேன் புரிந்து கொள்ளாததற்கு. இவ்வளவு நடந்த பிறகும் கூட இவர்கள் நம் மகத்தை தேடி வந்திருக்கிறார்களே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். சத்தியமாக சொல்கிறேன், ஒருவேளை இந்த நிச்சயதார்த்தம் நல்ல விதமாக நடந்திருந்தாலும் கூட அன்று தாங்கள் ராமானுஜனுக்கு பெண் கேட்கத்தான் வந்தீர்கள் என்று தெரிந்திருந்தால் கல்யாணத்தையே கூட நிறுத்தி இருப்பேன். ராமானுஜனை போன்ற ஒரு சிரேஷ்டன் என் பெண்ணுக்கு கணவனாக அமைவது கசுக்குமா என்ன? அவரை மாப்பிள்ளையாக அடைய நாங்கள் எவ்வளவு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். தங்களை போன்ற ஒரு வைணவ சிரேஷ்டரை சம்பந்தியாக அடைய பூர்வ ஜென்மத்தில் நாங்கள் எவ்வளவு புண்ணியங்கள் செய்திருக்க வேண்டும். அதற்காக என் பெண்ணுக்கு மறுவாழ்வு தாருங்கள் என்று கேட்க நான் இங்கு வந்ததாக தயவு செய்து எண்ணிவிடாதீர்கள். அப்படி நாங்கள் கேட்பது நிச்சயம் அநாகரிகம் என்பது எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அன்று உங்களை பேச விடாமல் தடுத்து அற்புதமான ஒரு வாய்ப்பை இழந்து நிற்கிறேனே, அதற்கு தங்களின் மன்னிப்பை வேண்டித்தான் நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம். மேலும் தங்களோடு சம்பந்தம் வைத்துக் கொள்ளும் அளவிற்கு எங்களுக்கு தகுதியில்லை என்ற எண்ணம்தான் என் மனதில் மேலோங்கி இருந்தது. தகுதியா? தஞ்சமாம்பாளை போன்ற ஒரு உசர்த்தியான பெண்ணை பெற்றிருக்கிறீர்களே, அதைவிட வேறென்ன தகுதி வேண்டும்? இப்போது சொல்கிறேன், நீங்கள் சொன்னது போலவே நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடந்து கல்யாணமும் நடந்து அவள் புககம் போனாலும் என் மனதில் தஞ்சமாம்பாள் தான் என் மாற்றுப்பெண் என்ற எண்ணமும், அவள் மனதில் நான் தான் அவள் மாமியார் என்ற எண்ணமும் ஒருபோதும் நீங்கி இருக்காது.
அப்படிப்பட்ட ஒரு புரிந்துணர்வு எங்களுக்குள் இருக்கிறது. அது என்றும் இருக்கவும் இருக்கும். தங்களுக்கும் தஞ்சமாம்பாளுக்கும் இருக்கும் இந்த புரிதலை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லையே. ஏதோ ஒரு சாதாரண சிநேகிதம்தான் என்று இத்தனை காலம் நாங்கள் புரிந்து கொண்டிருந்தோம். ஒரு முறை தங்கள் குடும்பத்தை பற்றிய பேச்சு எங்களுக்குள் வந்தபோது கூட அவர்களுக்கு சம்மந்தியாக போகிறவர்கள் கொடுத்து வைத்தவர்கள் என்று கௌசல்யா ஏக்கத்துடன் கூறியதை நான் கேட்டிருக்கிறேன். நாம் அவர்களுக்கு சம்மந்திகளாக முடியாதே, நமக்கு அதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்ற எண்ணம் அவள் பெருமூச்சில் வெளிப்பட்டது. ஆனால் என் பெண்ணின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட இருள் சூழும் என்று நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. எங்களுக்கு பகவான் கொடுத்த தண்டனையாகத்தான் நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏதோ தங்களுடன் எங்கள் ஆதங்கத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தோன்றியது. அதனால் தான் இங்கு வந்தோம். தங்கள் நேரத்தை வீணடித்து விட்டதற்கு எங்களை மன்னியுங்கள். நாங்கள் புறப்படுகிறோம். சீக்கிரமே ராமானுஜனுக்கு நல்ல ஒரு பெண்ணாக பார்த்து திருமணம் செய்து வையுங்கள். கௌசல்யா, வா போகலாம். வருகிறோம் சுவாமி. வருகிறோம். நெல்லுங்கள். அன்று நாங்கள் பெண் கேட்க வந்ததை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றீர்கள். சரி, ஆனால் அன்று நாங்கள் செய்த அதே தவறை இன்று நீங்களும் செய்ய பார்க்கிறீர்களே. உங்கள் மனதை தொட்டு சொல்லுங்கள். உங்களை புரிந்து கொள்ளவில்லையே என்று எங்களிடம் மன்னிப்பு கேட்கவா வந்தீர்கள்? எங்களுடன் பேசி ஆறுதல் தேடிக் கொள்ளலாம் என்றா வந்தீர்கள்? என் பெண்ணின் வாழ்க்கை பறிப்போய் விட்டது, இது பகவான் எங்களுக்கு கொடுத்த தண்டனை என்று சொல்லவா நீங்கள் இங்கு வந்தீர்கள்? உங்களுடன் சம்பந்தம் வைத்துக் கொள்ள எங்களுக்கு தகுதியே இல்லை என்று ஆதங்கப்படவா வந்தீர்கள்? சொல்லுங்கள், நீங்கள் இங்கு வந்தது இவற்றிற்காகவா? நிச்சயம் இல்லை. போதும். இந்த போலியான சம்பிரதாய வார்த்தைகளும் வேஷங்களும், நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளும் நாடகங்களும் போதும். மற்றவர்களுக்காகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்க முடியாது. நமக்காகவும் வாழ வேண்டும். உங்களுக்கு உங்கள் பெண்ணின் வாழ்க்கையும் எனக்கு என் ராமானுஜரின் வாழ்க்கையும் தான் முக்கியம். தஞ்சமாம்பாளை என் மாற்றுப் பெண்ணாக ஏற்றுக்கொள்ள நான் தயார்.